பார்க்காம உள்ள வாங்கனே. இதுதானே நம்ம வீடு. இதா? அடாடாடாடாடா, பெரிய பில்டிங்கா இருக்கடா. இது என்ன ஓன் பில்டிங்கா? ஓன் பில்டிங்னே. ஓன் பில்டிங்கா? அம்மா நீ என்னடா வேலை பாக்குற பாண்டி? ஃபைனான்ஸ் கம்பெனில மேனேஜரா இருக்கனே. மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி கேக்குற? இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. அட நீ வரனே. இன்னும் கொஞ்ச நாள் அந்த கம்பெனிக்கு நான் ஓனர் ஆக போறேன். அப்படியா? அந்த கம்பெனில தான் 2 லட்சத்தை போட்டு உன்னை பெரிய கோடீஸ்வரன் ஆக்குறேன். எப்படி? அந்த 2 லட்சத்துக்கு முத வாரம் 1 கோடி, 2வது வாரம் 2 கோடி, 3வது வாரம் 3 கோடி. நீ எத்தனை கோடி வேணும் ஆசைப்படுறியோ அத்தனை வரைக்கும் தங்கிட்டு போ. ஐயோ 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 ஐயோ, இப்படி ஒரு புள்ளியாடா நீ. சரி பாண்டி, எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. பசிக்குதா? 200 ரூபா இருக்கு. சரி, இப்படி போய் அப்படி பண்ணா ஹோட்டல் கடை இருக்கு, அங்க போய் சாப்பிட்டுக்கோ. அப்படியா? சரி, இந்த பணப்பட்டி எங்க வைக்கிறது? பணத்தை பிற வச்சு பூட்டிக்கோ. இது ஒரு ரூம், தங்கிக்கோ, குளிச்சுக்கோ, தூங்கிக்கோ. உள்ள எல்லா வசதியுமே இருக்கு. அப்புறம் இந்த வீட்டு சாவி. அப்ப வீட்டை நானே. நீ ஏன் வீட்டு போய் மெயின்டைன் பண்ணு. அப்ப நான் ஆபீஸ்ல போயிட்டு வந்துருமா? அட சத்த நின்னு பேசிட்டு போவேன். ஏன் இப்படி ஓடுற? அண்ணே, பாக்கெட்ல இருந்து 1000 ரூபாய் விழுந்தா கூட அதை எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஏன்டா? அத குனிஞ்சு எடுக்கிற நேரத்துல 50000 ரூபாய் சம்பாதிப்பேனே. 50000? அது கம்மினே. அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதனாலதான் அந்த ஆபீஸே என்ன நம்பி இருக்கு. அந்த அளவுக்கு எனக்கு டேலண்ட் இருக்கு. எது காலண்டா? டேலண்ட்னே, திறமை திறமை. ஓ திறமை திறமை. வெளியே போகும்போது பாத்து போனேன், மோசமான பையூர். அப்படியா? ஐயோ, அப்ப பணத்தை இங்க வைக்க முடியாதா? அண்ணே, பகல்ல எவன் என்னென்ன செய்ய முடியும்? அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதெல்லாம் பத்திரமா இருக்கும். ஆமா, பத்திரமா இருந்துக்கோங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். பேசு கொஞ்சம் அடி வாங்கி இருந்தாலும் குணத்துல தங்க முடியாது. அண்ணே, அடே பாண்டி, பாப்பா பாப்பா உட்காருப்பா, உட்காரு. சாப்பிட்டீங்களாண்ணே? மெட்ராஸ்ல சுத்தி பாத்தீங்களா? நல்லா உன் புண்ணியத்துல வகுறார சாப்பிட்டேன். எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தாச்சுடா பாண்டி. என்னண்ணே, கழுத்துல செயின் முதல்ல சூட்கேஸ்ல வச்சு பூட்டிட்டேன். சமத்துனே. ஆமாப்பா. அப்ப சட்டை மட்டும் போட்டுக்கீங்க. அது கொசு கடிக்குதுப்பா. கடிக்குதுல? ஆமாப்பா. அது வழக்கம் தானே. இப்ப பாருங்க, காலையில வெள்ளன எந்திரிச்சு எங்க ஆபீஸ்க்கு போய் முதலாளி அறிவு படுத்தி உங்களை கோடி சொன்னாங்க. ஆமாப்பா, செஞ்சு விடுப்பா. பாண்டி, செய்யறத கொஞ்சம் செம்மையா செஞ்சு விட்டுருப்பா. அட காலையில பாருங்கண்ணே, உங்களுக்கே தெரியும். அண்ணே, ஏன் இந்த ஃபீலிங்? ஒண்ணு இல்லப்பா, நீ செய்யற உதவிக்கு உனக்கு என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலடா. ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது தானா நடக்கும். நீங்க சீக்கிரம் தூங்கண்ணே, எனக்கு வேலை இருக்கு. காலையில பாப்போம். சரி ராஜா, சரி. இப்படி ஒரு நல்லவங்க கிட்ட வந்து மாட்டிருக்கமே, உண்மையிலேயே அவங்க அம்மா மாறிவே. நல்லா இருப்படா, போடா. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இது மாதிரி நிறைய வீடு கட்டு வைப்போ. என்ன மூஞ்சி சுடுது? என்ன மேல இருந்த விட்டத்தை காணா? இங்க இருந்து கட்டலங்க, ஒரே மந்தரையா இருக்கு. என்ன இங்க இருந்து வீட்டே காணா, ஒரே அத்தி புட்டலா இருக்கு. என்னடா அது? ஐயோ ஐயோ ஐயோ, இது வீடு நம்பி படத்தை வச்சு படுத்து கிடந்த எனக்கு செஞ்சு வச்ச செட்டப்பு வீடு தெரியாம போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? இவ்வளவு நாளா நல்லவே மாதிரியே டீல் பண்ணேடா. நாசமா போற நண்டு மண்டக்காரா. டேய், நீங்க போட்டு வச்ச அட்டை வீடு அடையாளம் தெரியும்டா. இந்த டம்மி வீடு இந்த மெட்ராஸ் எங்க போட்டாலும் அதை கண்டுபிடிச்ச அந்த செட்டையும் ஒன்னை நான் சேர்த்து பிரிச்சு மேயல. எங்க ஆத்தா பேச்சியம்மாளுக்கு பேர இல்லடா நானு. ஐயோ, இவன் படத்தை பறி விட்டுட்டு உளர ஆரம்பிச்சுட்டேனே. நிறுத்தியா? வணக்கம். ஐயோ சாமி, பெட்டி தரடா. ஐயா, வியாபார நேரம் விட்டுருங்க. பொட்டியில ஐஸ்கிரீம் தவிர வேற எதுவும் கிடையாதுங்க. சார், நம்மாடு என்னையா ராயா, நீ எங்க இங்க? சார், உங்க போலீஸ் ஐஸ் வைக்க கூட விட மாட்டேங்கிறாங்க சார். யோ, என்னையா? ஏன் சார், இவனை முதலே உங்களுக்கு தெரியுமா? தெரியுமியா சார். 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்துறது கண்டிப்பா இவனா தான் சார் இருக்கும். அந்த ரேஞ்செல்லாம் கிடையாதுயா. ஏதோ 100-200 சாராயம் வைப்பான். ராயா, நீ கிளம்பு. வர்றேன். இல்ல சார், இவனை கண்டிப்பா செக்அப் பண்ணி தான் சார் அனுப்பணும். சரி, உன் கடமை உணர்ச்சியை நான் கட்டுப்படுத்த விரும்பல, பண்ணிக்க. அவர் என்ன சோதனை போடுறது? எனக்கு தன்மானம் இருக்குது, நானே திறந்து காட்டுறேன். போறவாவு சந்தேகம் தீர்ந்தா சரி. இந்தாங்க. எனக்கு உன் மேல சந்தேகம் கிடையாது. புடிங்க, சாப்பிடுங்க.
சார் என்னையா இந்த கப்பைசையும் செக்கப்பன் ராயா இந்த ஆளு ப்ரொமோஷன் திருப்பில ஏதாவது பண்றான். நீ கிளம்பு. யோ ஓபன் பண்ணியா. நீ கிளம்புறாயா. உன் தொழில் அமோகமா நடக்கட்டும். நீ கிளம்பு. உங்க ஆதரவு இருக்கும்போது எங்க தொழில் அமோகமா தானே நடக்கும். ஐஸ் ஐஸ். South control alert. South control alert. South control alert. கொண்டையா. All petrol alert. ஐஸ்கிரீம் மண்டல் தான் ட்ரக்ஸ் கடத்ததா நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. சஸ்பெக்டட் வெஹிக்கிள்ஸ் எதுவா இருந்தாலும் டீடைன் பண்ணுங்க. ஐஸ் ஐஸ். சாக்கோபார், வெண்ணிலா, மேங்கோ, பிஸ்தா, ராஸ்பெர்ரி. ஐஸ் ஐஸ். அம்பிட்டு பணத்தையும் அடிச்சு போயிட்டானே பாவி சண்டால பே. ஹலோ 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 ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா அந்த ஊர்ல போறேன் ஊரா வேகமா போறான். ஆனா எங்க போறானே தெரியலையே. ஐயோ இவனா. டேய் 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 டேய். டேய் காத்து. ஏய் கருப்பு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? நீங்க பண்ற வேலைக்கு இன்னும் எந்தெந்த ஊர்ல தெரிய போறேன்னு தெரியலடா. இந்த பக்கம் தான் போயிருப்பான். அடே நீயாச்சும் நம்ம ஊர்ல ஒரு 10,000க்காக சின்ன பிட்ட போட்டு ஏமாத்துன. ஆனா இன்னொருத்தன் ஏண்ட இருக்க 2 லட்சத்தை 2 கோடி ஆக்கிரன்னு சமத்தா இங்க கூட்டி வந்து சமத்தி ஏமாத்திட்டு போயிட்டாடா. அது என்னடா நம்ம ஊர்ல இருக்க பூரா என்னையே குறி வச்சு ஜோலியா படிக்கிறீங்க. சரி நான் கிளம்புறேன். எனக்கு அவசரம் வேலை எனக்கு இருக்கு. அதை விட வேலை இருக்கு. மரியாதையா எனக்கு பதில் சொல்லிட்டு போனீங்க. என்னையா பதில் சொல்லணும்? என்கிட்ட வாங்கின 10,000 பைசல் பண்ணுமோல. யோ என்னையா நிலம புரியாம பேசிட்டு இருக்கற? ஏன் நிலைமை தெரியாம நீ பேசாத. என்ன பத்தி தெரியும்ல உனக்கு? அதுக்கெல்லாம் இப்ப நான் பயப்பட மாதிரி இல்ல. என்ன ஏமாத்துற குரூப்ல சிக்கின ஒரே ஆள் நீதான். இப்ப நான் உன்னை விடுற மாதிரி இல்ல. மரியாதையா 10,000 கொடு. இல்ல உன்னை இல்லன்னா வண்டி கொடு. என்னது வண்டியா? வண்டிக்குள்ள என்ன இருக்கு தெரியுமா உனக்கு? என்ன இருக்கு? ஐஸ் தான இருக்கு. வேற ஐஸ் தான். ஐயோ கருப்பு, என்ன கருப்பு? கொடு இல்ல வண்டியை கொடு. சரி இந்தா வண்டியை வச்சுக்க. பத்திரம். உன் பணத்தை கொடுத்துட்டு நான் வண்டியை எடுத்துக்கிறேன். அது அப்படி ஓரமா வண்டியோட நில்லு. நிக்கிறேன். கருப்பு ஐஸ வித்துறாத கருப்பு. லேட் ஆகனா வித்துருவேன். சீக்கிரம் பாரு. ஓடி ஓடியா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். வரலைன்னா வந்த வழிக்கு வித்துற வேண்டியது. சார் 1 கோடி ரூபாய் ட்ரக்ஸை கடத்திட்டு வந்து ஐஸ் வண்டி இதுதான் சார். வண்டி இவங்கிட்ட விட்டு அவன் ஓடிட்டான் சார். அவனை பிடிச்சாதான் எல்லா உண்மையும் தெரியும். வேண்டாம் வேண்டாம். மத்த போலீஸ் வச்சு அவனை பிடிக்கலாம். இவனை வச்சு தான் மொத்த கும்பலையும் பிடிக்கணும். சார் நீங்க தான் சார். ஃபாலோ பண்ணு. எஸ் சார். இந்த வர்றேன்னு சொல்லிட்டு போனவே இன்னும் வரலையே. ரைட். பூரா சரக்கையை வித்துட்டு கிளம்பிட வேண்டியதான். திருமணம் தெரியுமா? என்ன போலீஸ் பார்த்து ஐ ஒய்யுங்க. இஸ்ங்கிறதுக்கு நீங்க டஸ்ட் வந்துட்டீங்க சார். அதுக்காண்டி நான் உங்களை கேள்வி பண்ணி நடத்துமா? என்ன சார் நீங்க? சரி இந்த வண்டி ஓனர் யாரு? வண்டி ஓனரு காத்தா வர நான் தான் சார். வண்டியை உங்ககிட்ட தந்துட்டு போனானே அவன் யாரு? அவனை பாத்துட்டீங்களா? அவன் லேபர் சார். சென்னை சிட்டில உனக்கு எத்தனை வண்டி ஓடுது? எத்தனை வண்டி ஓடும்? அநேகமா இது ஒண்ணுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா டவுட்? இல்ல சார், இது ஒண்ணுதான் ஓடுது. இன்னும் டெவலப் பண்ணி நிறைய வண்டி வாங்கலாம்னு இருக்கேன் சார். உன் பேர் என்ன? என் பேரு கருப்பு சாமி சார். சாட்டா கூப்பிட்டா கருப்பு சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா கா சார். இன்னும் சாட்டா கூப்பிட்டா? இன்னும் சாட்டா கூப்பிட்டா ஒண்ணுமே இல்ல. ஏன் சார் பூரா பேரும் கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கிறீங்க? சார் இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் வேணும்னா கேளுங்க, ஆளு கொண்டு வாங்கி அப்பிட்டு போங்க. அதுக்காண்டி தேவையில்லாம இதுக்கெல்லாம் போய் ரவுண்ட் அப் பண்ணாங்க சார். அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? சரி ஒரிஜினல் இருக்கா? ஒரிஜினல் சரக்கா சார்? யாரை பார்த்து என்ன வார்த்தை கேக்குறீங்க சார்? பரம்பரை ஐஸ் விக்கிறவங்க பார்த்து என்ன கேள்வி கேக்குறீங்க? ஏன் ஐஸ் சாப்பிட்டு பார்த்து பேசுங்க சார். ஏதாவது சாப்பிட்டு பாருங்க சார். சாப்பிட்டு தேடி வேணா வேற பாத்தீங்க சார். ஒரு வியாபாரியை பார்த்து அப்படின்னா பொசுக்குன்னு வார்த்தை விடாதீங்க சார். கஷ்டமா இருக்கா இல்லையா? என்ன ஐஸ் சாப்பிட்டு காலுங்க எல்லாம் கதகளி ஆடுது சார். சார் என்ன எல்லா பொடிச்சு பொத்து பொத்து விழுந்துருச்சு? முதல்ல இந்த இடத்த காலி பண்ணு. கைய வாயில வச்சிடாத. வண்டிய தள்ளு. உலகள பண்ணிட்டனா? தள்ளியா? ஐயோ கருப்பு, உண்மையிலேயே என் கருப்பசாமி நீதாயா. என்னை எப்படி காப்பாத்திருக்கு தெரியுமா? காப்பாத்திருக்கனா? சொன்னா உனக்கு புரியாது. விட்டுரு. சரி விட்டுறேன். என்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி மூலமா குடும்பம் இரு தாரேன். ஆனா இந்த வட்டி கூடுற வேலையை இன்னையோட விட்டுறணும். இனிமேல் எங்கிட்ட வருது அதான் பூராத்தி விட்டாச்சே. அந்த தொழிலுக்கு ஒத்து வராது. ஓ அப்படியா? ஏன்னா உனக்கு பிஞ்சு மூஞ்சி பஞ்சு பாடி. என்ன அன்னைக்கு பிஞ்சு மூஞ்சினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒன்னு போட்டு பிதிய கிளப்புற. அப்ப என்ன ஏமாலினே கன்ஃபார்ம் பண்ணியா? ஏமாலியா நீயா? எந்த மாதிரி தில்லான வேலையை பார்த்திருக்கிற கில்லியா நீ? கில்லியா? கருப்பு, உன் பேஸ் கட்டுக்கு எந்த வேலை செட் ஆகுதோ அந்த வேலையை செய். அதெல்லாம் நான் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நீயே கண்டுபிடிச்சுக்கணும். இந்த 10,000 கொடுத்ததுக்கு 50,000 திருப்பி தரேன். 50,000? ஹாய் பொம்மை. இத பாரியா, ஒரு குழந்தை உன்னை பார்த்து பொம்மைன்னு சொல்லுது. யோ நீ குழந்தைங்களுக்கு பிடிச்ச பீசியா? அப்படியா? குழந்தை வாக்கு பழிக்கும். இத வச்சு பொம்மை வியாபாரம் பண்ணு. வரட்டுமா? கட்டி பிடிக்கிற போல தோணுதியா? முட்டுது. ஏய் ஒழுங்கா போடுறா. பசங்க விளையாடிட்டு இருக்க குறுக்கால வர மாடு மாடு. நான் சேக பெரிய சச்சினவரு. ஏய் பாலா போடுறா. வா. அந்த ஆள் வர பந்து அடிச்சா மாட்டனா போந்துருவாங்க. ஓடிடலாம். ஏய்
பந்த கொண்டு வந்து எதுக்குள்ள விடுற? என்ன விளையாட்டு? என்னடா விளையாட்டு? என்ன விளையாட்டு? நான் பந்தேறி போது நீ என்னத்துக்கு கொட்டாய் விட்ட? எது? பின்ன என்ன பட்ட பக்கல வாய பால் கொல்லிட்டு வந்தினா பந்து உள்ள போவோம் வேற எங்க போவோம்? டேய் என்ன என்ன ரொம்ப திமிரா பேசுற? ஏய் இதோட போய்டினா உனக்கு நல்லது. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? என்ன பண்ணுவ? அப்பால ஓயிஸ்டா. என்னடா ஓயிஸ்டா? என்ன ஓயிஸ்டா? மூக்க பிச்சு விடுற ராஸ்கல். முளச்சி இலவடல பேச்சு. என்னண்டே வா? பாப்பா என்ன வெயிலு கோடை எடுத்துக்கன்னு சொன்னீங்க. என்னம்மா ஏன் கத்துறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறீங்க? உனக்கு என்ன திமிரு இருந்தா அட்டி டைம்ல ரெண்டு பேர் பின்னாடி தட்டுவேன். நான் தட்டனா? என்ன உங்களுக்கு வேற ஆள் கிடைக்கலையா? போட்டேன்னா மூஞ்சி முகல எகிரிடும். ஜாக்கிரதை. அலையறானுங்க. நான் எப்ப தட்டுனே இவனுங்கள? டேய் இது ஓ வேலை தானா? ஆமா. எப்படி நம்ம ஸ்பாட் பனிஷ்மென்ட்? ஸ்பாட் பனிஷ்மென்ட்டா? டேய் என்னடா? இப்போ அடங்க. இதுக்கு அப்புறமும் கைய நீட்ன. என்ன செய்வே? டேய் என்ன செய்வே? பாரு ஒத்து குத்த. ஐயே தட. இது மாதிரி ஐட்டம் நிறைய இருக்கு. தாங்க மாட்டேன். டேய் என்னடா அப்பத இருந்து மறந்துக்கிட்டு என்னடா செய்வே? என்ன செய்வே? இந்த கல்ல கேட்ச் பண்ணு. கேட்ச் பண்ணியாச்சே? இப்ப பாரு. என்னடா என்ன பண்ணற? டேய் ஏய் யாரா கண்ணாடி உடைச்சது? எது? டிஎஸ்பி வீட்லயே கல் எடுத்து அடிக்கிறியா? சத்தியம் பண்ணால சார். ஓ கான்ஸ்டபிள் அவனை என்கவுண்டர் பண்ணியா? எது என்கவுண்டரா? டேய் உன்னை அப்புறமா வச்சிக்கிறடா. இருடா. டேய் டவுசர் போடா சுற்ற போறாங்க. டேய் ஐயா சத்தியம் பண்ணாலங்க ஐயா. எரியாத கல்லுக்கு என்கவுண்டரா? பயமுள்ள இந்த வயசுல எவ்வளவு பயிற்சி எடுத்து அனுப்பி விடுதியா? நான் என்ன பண்ணுவேன்? ஆட்டையை போட்டு வேண்டியா இன்னைக்கு. இந்த பொம்மை ரொம்ப நல்லா இருக்கே. இது போகும்போது தூக்கிட்டு போயிடுவோம். ஐயோ பயல பொம்மையோட பொம்மையா உட்காந்து ஒரு வித்தியாசமா வியாபாரம் பண்ணலாம் பார்த்தா அந்த கேப்பல பூரானையா. எவ்வளவு விழிப்புணர்வா இருக்க வேண்டியதா இருக்கு. பேசாம எல்லாத்தையும் கூவி வித்துற வேண்டியதா. நல்ல வேலை இந்த கார் ரெண்டு இங்க நிக்கிறது நம்ம பொம்மை வைக்கிறதுக்கு தோதா போச்சு. இந்த கார்காரங்க போய் மணிக்கணக்கா ஷாப்பிங் பண்ணிட்டு வரக்குள்ள இந்த பொம்மையை பூரா கார்ல கவச்சியா வச்சு காசாக்கிட்டு ஓடிட வேண்டியதான். வாங்க சார் யானை பொம்மை, பூனை பொம்மை, நாய் பொம்மை, பேய் பொம்மை, மான் பொம்மை, மீன் பொம்மை, எலி பொம்மை, புலி பொம்மை, மத்த எல்லா பொம்மையும் இங்க மொத்தமா வாங்கலாம் சார். வாங்க சார் வாங்குங்கோ. வகையா பொம்மைங்கோ, குறைச்ச விலைக்கு தாரங்கோ, நினைச்ச பொம்மை வாங்குங்கோ, சிட்டு போல பிள்ளைங்கோ, சிரிச்சு விளையாட வாங்குங்கோ, குட்டி மோதி கொள்ளாம முன்னே வந்து வாங்குங்கோ. கூட்டமாக வாருங்கோ, குழந்தைகளோட வாருங்கோ. வாங்க எல்லாரும் வாங்க. ஆஹா என் பிசினஸ் பிக்கப் ஆயிருச்சியா. என்ன பொம்மையோட போயிட்டு இருக்கு? என்ன இவனு வண்டி எடுக்கிறா? என் பொம்மையை கொடுத்துட்டு போங்கடா. பாவிகளா ஐயோ அதை கொடுத்து 50,000 போயிருக்கு. உங்களை கையெடுத்து கும்பிடுறா அந்த பொம்மையை. சண்டாளுங்களா எந்த தொழில் பண்ணாலும் இடைஞ்சல் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் அழைகிறாங்களே. நில்லுடா. ஐயோ ஆளுக்கு ஒரு திசையில போறாங்களே. நான் இவனை பிடிப்பனா அவனை பிடிப்பனா?